உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, மத்தவங்க டைரிய படிக்கிறது தப்பு இல்ல. அப்போ சீதா பேசினத என்கிட்ட சொல்றது மட்டும் என்னவா? அது அது நமக்கு நல்லதுன்னா என்ன வேணா பண்ணலாம். சரி சரி, அதை விடு. இப்ப நீ என்ன பண்ண போற? செஞ்சுதானே ஆகணும், செய்வோம். சொல்லுங்க. உனக்கு எங்க கம்பெனி டெய்லர்ஸோட லிஸ்ட், அவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே அனுப்புறேன். கம்பெனி பிரச்சனையில இருக்கு, உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. நீங்க நான்சிக்கு தெரியாம வேலைக்கு போனீங்கன்னா உயிரோடவே இருக்க மாட்டீங்கன்னு மிரட்டணும். சும்மா மிரட்டினா போதுமா, இல்ல ரத்தத்தை காட்டணுமா? தேவைப்பட்டா பிளட் காட்டு. லிஸ்ட் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். இது பாரு, உயிரை எடுக்காத, பயத்தை மட்டும் காட்டு. ஐயோ, ஏய், அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸை ரன் பண்ண விடாம தடுத்து கெட்ட பேரை உண்டு பண்ணி அந்த கம்பெனியை வேலைக்கு வாங்கணும். பார்க்க நல்லதா இருக்கு, பட் ரொம்ப கஷ்டமா இருக்கே. இவ்ளோ பெரிய கிளாத்த எப்படி உடம்பு முழுக்க சுத்திட்டு திரியறாங்கன்னே தெரியலையே. எனக்கு வேற சாரி கட்ட தெரியாதே. தெரிஞ்சா ஒன்ஸ் கட்டி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கே. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சும்மா ஒரு ஆசைதான். எனக்கு சாரி கட்ட தெரியல. கட்ட தெரிஞ்சாலும் இந்த புடவையை நீங்க கட்டக்கூடாது. இது எங்க மகாலட்சுமியோட புடவை. So what? சோ வாத்தும் இல்ல, கோழியும் இல்ல. கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது, அவ்வளவுதான். புரியுதா? ஏய், ஒன்ஸ் கட்டி பார்க்கலாமே. எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு நீங்க புதுசா ஒரு புடவைய வாங்கிட்டு வாங்க, நான் கட்டி விடுதேன். இந்த புடவைய நீங்க இல்ல, நானே கட்டிக்க கூடாது. இது ஒரு மகாராணியோட புடவை. மகாதானே? மகா எங்களுக்கு மகாராணி. சும்மா புடவைய கட்டிக்கிட்டு நின்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஹே சீதா, இங்க வாடி, வா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடே அதிரும். அவங்க வேற லெவல். அவங்க கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இல்ல, நீ சொல்றத பார்த்தா எனக்கு இன்னும் கட்டி பார்க்கணும் போலதான் இருக்கு. நான் கட்டி பார்க்க தான் போறேன். வேண்டான்னு சொல்லுதல்ல, சொன்னா நீங்க கேட்க மாட்டியலா? நோ 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 நோ, லிசன். நீ வேண்டான்னு சொன்னதும் எனக்கு ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப நான் கட்ட தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்பதான் கட்ட தெரியாதுன்னு சொன்னீங்க. நீ கட்டி விடலைனா என்ன, அர்ச்சனா கட்டி விடுவாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டிய. சரி, சொல்றவங்க சொன்னாதான் உங்களுக்கு சரிப்படும். அர்ச்சனா, அர்ச்சனா, மீராக்கா, மீராக்கா. பெரியப்பா, நான்சி கிட்ட சாரி சொல்லி கம்பெனியை ஓபன் பண்ண சொல்லலாமா? ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாமே. ஏதோ நடக்க கூடாதுன்னு தானே பிளான் பண்றாங்க.
அவங்க எப்படி சத்யா நல்லது நடக்க விடுவாங்க? அப்போ சரண்டர் தான் ஃபைனல். நோ ஆப்ஷன். அப்பா, லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். ஏய், இப்ப நம்ம முன்னால இருக்கிற பிரச்சனை சீதா சபதம் போட்டது. யூகே ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். சீதா, எப்படி முடியும்? பாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற. முடியும்னு சொன்னா மட்டும் பத்தாது. எப்படி முடியும்னு சொல்லணும். பிராக்டிக்கலா எதுவுமே தெரியாம நான்சி கிட்ட நீ எதுக்கு சபதம் போட்ட? பிராக்டிக்கலா தெரிஞ்ச உங்க வீட்டுக்காரர் சும்மா இருந்ததுனால தான் நான் சபதம் போட்டேன். மாமா, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு தேவை ஆர்டருக்கான Dress தைக்கணும். நம்ம கம்பெனியை விட்டா வேற கம்பெனியே இல்லையா? வேற டெய்லருங்களே இல்லையா? எதுக்கு நம்ம மாத்தி யோசிக்க கூடாது? நேரம் இல்ல, இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 40 நாள் போதுமா? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? அக்ரிமெண்ட் படி 30 நாள் தான் கணக்கு. ஆனா அதுல 10 நாள் போயிடுச்சு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. நீ 40 நாள் போதுமான்னு கேக்குற? கொஞ்சம் பொறுங்க பாஸ். 20 நாள்னு நீங்க சொல்றது 20 பகல் தானே? ராத்திரி பகலா உழைச்சா? நாட்கள் 40 தானே? முடிக்கலாமா முடியாதா? சீதா, 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு டெய்லருங்க கிடைக்கல. நீ 24 மணி நேரம் வேலை செய்யறத பத்தி பேசிட்டு இருக்க. சீதா தோத்துட்டா. தையக்காரி என்கிட்ட தோத்துட்டா. கிட்டத்தட்ட இவள ராம் கிட்ட இருந்து பிரிச்சுட்ட மாதிரி தான். தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி ராமண்ணனை பிரிய போறீங்க. ஏய், அதுதான் நடக்க போகுது. ஏய், ஆமா நீ, எனக்கும் நம்பிக்கை போச்சு. நீங்க தோத்துட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தோத்தா அது என்னோட தனிப்பட்ட தோல்வி இல்ல, இந்த குடும்பத்தோட தோல்வி, எல்லாரோட தோல்வி, செத்து போன மகாலட்சுமியோட தோல்வி. போராடி தோத்தா தப்பில்ல. போராடவே ரெடியா இல்லாதவங்க தோல்விய பத்தியே பேசக்கூடாது. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது. முடியும் முடியும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அதை யாரும் கெடுத்துறாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.